கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்பதை குறித்து பார்ப்போமா? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நிச்சயமாகவே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே 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 முடிவு உண்டு என்று சொன்ன அந்த வார்த்தையானது நமக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கன் 43 அதிகாரம் 18-19 வசனத்தில் இவ்வாறாக பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைத்த வார்த்தை: முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். என்ன முந்தினவைகள்? நமக்கு நம்முடைய காலத்துக்கு, நம்முடைய சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாலிப வயதாக இருக்கும் போது நாம் செய்த காரியங்கள், அநேக பாவ பழக்க வழக்கங்களை நாம் செய்திருக்கலாம். அநேக முந்தின நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை நாம் கடைபிடித்திருக்கலாம். இந்த முந்தின காரியங்களை நாம் நினைக்க வேண்டாம். பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். பூர்வமானது என்பது நம்முடைய முன்னோர், தாத்தா பாட்டி, அவங்களோட தாத்தா பாட்டி என்று நம்முடைய முன்னாளான முன் பாரம்பரியமான ஜனங்களை நாம் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்தது போல நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையானது எப்படி காணப்பட்டதோ நாம் அறியோம். ஆனால் அந்நாட்களில் மோசே வாழ்ந்த காலத்தில் கூட, மோசே சீனாய் மலையில ஆண்டவரோடு பேசி கொண்டு திரும்ப அவர் கீழே வரும்பொழுது பாத்தீங்கன்னா, ஆரோன் மூலமாக அவங்க என்ன செய்யறாங்க, குட்டியை செஞ்சு அதை வழிபடுறவங்களாக, இதுதான் நம்மளை எகிப்திலிருந்து வழி நடத்தினது அப்படின்னு சொல்ற ஜனங்களாக காணப்பட்டாங்க. நம்முடைய முன்னோர்களுடைய தாற்பயம் இவ்வாறாக காணப்பட்டபடியால் நாம் அந்த முந்தினவைகளை நாம் நினைக்க வேண்டாம். முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் நாம் நினைக்காத பட்சத்தில் ஆண்டவர் இன்று நமக்கு புதிய காரியங்களை, அதுவும் இப்பொழுதே செய்வேன் என்று சொல்லும் பொழுது, நாம் அந்த காரியங்களை, புதிய காரியங்களை நினைக்கிறவர்களாக, அதை நாம் சிந்திக்கிறவர்களாக காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக காணப்படும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று பிந்தைய வசனம் சொல்லுகிறது. நம் முந்தினவைகளை நினைக்காதவர்களாக, பூர்வமானதை சிந்திக்காதவர்களாக இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப நாம் ஆண்டவரை, நம்முடைய தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்துல நாம் காத்திருந்து, காலையிலே இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் செய்யும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக, இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன பிரகாரமாக நாம் நமக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் அவருடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே இதை நீர் எனக்கு செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம் வாயினால் துதியை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அவர் மிகுந்த சந்தோஷமுடையவராக, நமக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவராக காணப்படுகிறார். இந்த பூ உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுதும், நம்முடைய சமூகத்துல நம்ம அநேகரை பார்க்கிறோம். சிலர் கையில்லாம, கால் இல்லாம, நல்ல துணி கூட கொடுத்த முடியாம, காலில் செருப்பு படாம நடக்கிறவங்களாக எத்தனையோ ஜனங்களை பார்க்கிறோம். இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நாம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுறோம்? ஆண்டவர் நமக்கு நல்ல கை கொடுத்திருக்காரு, கண்ணு கொடுத்திருக்காரு, கால் கொடுத்திருக்கிறாரு, நல்ல துணிமணிகள் கொடுத்துறோம், அவங்க செருப்பு இல்லாம நடக்கிறாங்க, நம்ம கார்ல போகிறோம். இப்படியாக எத்தனையோ வசதி வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்காரு. இதையெல்லாம் நம்ம நினைத்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருக்கு 1000 கோடி தோத்திரங்களை சொல்லுகிற பிள்ளைகளாக நாம காணப்படணும். அதனாலதான் இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் வனாந்தரமான இடத்துல வழியை உருவாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வனாந்தரங்கள் காணப்படும். எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, எனக்கு 29 30 வயசு ஆகுது, 35 வயசு ஆகுது, இன்னும் திருமணமாகவில்லை, இத்தனை வயதாகி எனக்கு குழந்தை பிறக்கவில்லையே, இத்தனை வயதாகி நான் ஒரு சொந்த வீட்டுல குடியிருக்கலையே, எனக்குன்னு ஒரு வழிவகைகள் இல்லையே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் காணப்படுகிறதோ, அந்த வனாந்தரத்தை குறித்து நாம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொன்ன பிரகாரமாக
அந்த வனாந்தரத்தை குறித்து நாம் நினைக்காதவர்களாக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே நான் உன்னுடைய பிள்ளை, எனக்கு இத்தனையாய் பாடுகள் இருக்கு என்று சொல்லி அவருடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு கதறி நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு நெருங்கி செல்லும் பொழுது நம்முடைய எல்லா வனாந்தரங்களையும் ஒரு புதிய காரியத்தை உருவாக்குகிறவராக காணப்பட அவர் சுத்தமுள்ளவராக இருக்கும் பொழுது நாம் தான் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல எனக்கு இப்படிப்பட்ட வனாந்தரம் காணப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அவர் புதிய வழிகளை நமக்கு உருவாக்கி தருகிறவராக காணப்படுகிறார். வறண்ட நிலத்துல தண்ணீர் ஊற்றுகளை உண்டாக்குகிறவர் நம் தேவன். அந்த வனாந்தரத்திலே நடத்தி வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ பாடுகள் வந்த பொழுது அவர்களுக்கு தண்ணீரை அவர் கண்மலையை பிளந்து கொடுத்தவர். இதோ நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனை வனாந்தரத்துல நம்ம நடந்தவர்களாக காணப்பட்டாலும், எத்தனை செழிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம் நம்ம காத்திருந்து இத்தனை பிரஜாதிகள் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் சுவாமி, உண்மை மாத்திரம் நான் நினைத்து கொண்டு உண்மை துதிக்கிற பிள்ளைகளாக நான் காணப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் வேண்டாம் சுவாமி, என்னுடைய வாழ்க்கையில வறண்ட நிலம் வேண்டாம் சுவாமி, என்னுடைய வனாந்தரமான பாதையில எனக்கு நீ நீரூற்றாய் வந்திருந்து என் எல்லா காரியங்களையும் நீ பொங்கி வெளியே பண்ண வேண்டும் என்று அவருடைய சமூகத்துல நாம் காத்து நிற்கும் பொழுது எல்லா வனாந்தரமும் எல்லா வெட்டாந்தரையும் நம்ம விட்டு எடுபட்டு போனதாக அவர் எப்பொழுதும் நமக்கு பொங்கி வழி நீரூற்றாக காணப்படுகிறவராக காணப்படும் பொழுது அவருடைய பாதத்தில் காணப்படுகிற நாமும் கூட அந்த பொங்கி வெளியிற நீரூற்றில மூழ்கியவர்களாக முங்கினவர்களாக நீந்தினவர்களாக நாம் காணப்படத்தக்க கிருபை ஆண்டவர் நமக்கு தர சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். இந்த மாதிரியான வாக்குத்தத்தங்களை அவருடைய சமூகத்தில் நம்ம மீண்டும் மீண்டும் அறிக்கையிட்டு செய்யும் பொழுது எந்த வனாந்தரமான திருமணமாகாத நிலையோ, வேலை இல்லாத நிலையோ, வீடு இல்லாத நிலையோ, அல்லது தொழில் இல்லாத நிலையோ, அல்லது வேலைவாய்ப்பு இல்லாத நிலையோ, எந்த வனாந்தரமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி புதிய காரியத்தை நம்மிடையே செய்ய போகிறார். அந்த தேவாதி தேவனை நாம் சோஸ்தரிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு மாற்றி தருகிறவராக, நமக்கு முன்னே அவர் வழியை செவ்விக்கிறவராக, கடந்து செல்கிறவராக இருக்கிறார். அவர் பாதம் பணியுவோம், அவருடைய பரங்களை பற்றிக் கொள்வோம், நாம் நல்ல ஈவுகளை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக. ஜெபம். ஆண்டவரே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னீரேப்பா. வனாந்தரத்திலே வழியை உருவாக்கிற நீர் எங்களுடைய வனாந்தரமான எல்லா காரியங்களிலும் ராஜா நீர் வழியை உருவாக்கி புதிய காரியங்களை செய்ய போகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இனி நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதவனும், ஒருபோதும் நாங்கள் கலங்காதவனும் உம்முடைய சமூகத்துல காத்திருந்து உம்முடைய நன்மைகளை பெற்று ராஜா என் ஜனம் என்னை துதிப்பார்கள் என்று சொன்ன பிரகாரமாக நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டு காணப்படத்தக்கதாக கிருபை நீர் எங்களுக்கு தரப்போகிற தயவுக்காக முக்கொடா கொடி சூத்திரம். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். உடைய பாதுகாப்புகள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.